உறவுகளுக்கு வணக்கம். எனது பெயர் கனகராஜ். பக்கத்தில் தூத்துக்குடி மாவட்டம் கைத்தாறு பக்கத்தில் அயிலாண்டபுரம் கிராமம், சொந்த ஊர். இப்போ எனக்கு 42 வயசாகுது. பாப்பா கைபேசி அமர்த்து. எனக்கு 42 வயசாகுது. நான் எப்பொழுதுமே ஒரு மண் சார்ந்த விஷயத்தில் பற்றாக இருப்பேன். ஆனால் படித்த படிப்பு 8, நான் அதிகம் படிக்கலை. 8 போய் எனக்கு படித்த படிப்பு போதும். ஆனால் நான் நாட்டுப்பற்றில் அதிகமாக இருப்பேன். அன்றைக்கி நான் முன்னாலெல்லாம் பாருங்கள், அதாவது பத்திரிக்கை நாளிதழ்களை வாங்கி வாங்கி படிப்பேன். நம்மளுடைய உன்னத தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை போல தீவிரவாதி பயங்கரவாதினே பத்திரிகையில் வரும். அப்போ எனக்கெலாம் நான் ஈழத்தில் உள்ள தமிழர்கள் வரலாறுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே முத்திரையை குத்தி வச்சுருந்தாங்க. அடிமை நிலையிலே மக்களை விவரம் பண்ண விடாமலே வச்சுருந்தாங்க. 2008 2009 பிறகு தான் எனக்கு அண்ணன் சீமான் நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். அவர் வந்த பிற்பாடு தான் எனக்குள்ளே இப்படிலாம் நடக்கா ஒரு வழிகாட்ட யாருமே இருந்தால் அண்ணன் சீமான் அந்த போர் காலத்துலேருந்து வந்தாங்க. போர் நடக்கும்போது போர் சூழலேருந்து இந்த பேசுறதுக்கு வந்தாங்க. ஏன்னா அப்போதுலேருந்து எனக்கு ஒரு பற்று வந்துச்சு, இன்னும் மேலும் மேலும் பற்று வந்துச்சு, நமக்கு வழிகாட்ட வந்திருக்காங்கன்னு சொல்லி. 2000 போர்லாம் முடிவு பெற்றுச்சு, நிறைய அவலங்கள் நடந்து போர் முடிவு பெற்றுச்சு. அது பிற்பாடு என்றைக்கு நம்ம வீழ்ந்தோமோ அன்றைக்கே ஒரு எழுச்சி மதுரையில் ஆரம்பித்தாங்க. அன்னையிலேருந்து பாருங்கள், 2009 நான் நாம் தமிழர் கட்சியில் இன்றைக்கி வரைக்கும் பயணிக்கேன். இன்றைக்கி புரட்சி தீங்கிற பொதுக்கூட்டம் நடந்துச்சு கோயில்பட்டியில். இன்றைக்கி நான் என் மனைவி வரல, என் மகளும் நானும் மற்ற தம்பிமார்கள் உறவினர்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறோம். விவசாயம் 4 மணிக்கு ஆரம்பித்தாங்க கலை நிகழ்ச்சியோட. அதெல்லாம் கலையை ரசித்து கேட்கறதுல ஆர்வமாக இருப்பேன். தொலைக்காட்சி டிவிலாம் அதிகம் பார்க்க மாட்டேன், வீட்லேயும் பார்க்க விட மாட்டேன். ஆனால் நான் விவசாயம் இப்போ 4 ஏக்கர் நெல் போட்டிருக்கேன். அந்த விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இப்போ உரம் பூச்சி மருந்துலாம் தெளிச்சிட்டு தான் அவசரமாக வந்தோம். என்ன இன்றைக்கி பாருங்கள், விவசாயம் பண்ணுறதுக்கு அதிகமாக ஆர்வம் எடுக்க மாட்டேங்காங்க. மக்களை பூரா சோம்பேறி ஆக்கி வச்சுட்டாங்க. அந்த சிரமத்தையும் பாராமல் இந்த இரவு நேரங்களில் பொதுக்கூட்டம் முடிஞ்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் சிறுபிள்ளையில் இருந்த அழகு, எங்கள் ஊரினுடைய அழகு பூரா ஒவ்வொரு நாளும் அழகு இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. காரணம் இந்த ஆளுகின்ற இந்த திராவிட அரசு தான் காரணம். அது அண்ணா திராவிடமாக இருக்கட்டும், இந்த திராவிடமாக, அதாவது இப்போ இருக்கிற திராவிட அரசாக இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் மனிதர்களுக்கும் நோய் உருவாக்கி, மண்ணுக்கும் நோய் உருவாக்கி. நான் சிறுபிள்ளையில் நெகிழி பையே கிடையாது. இப்போ பாருங்கள், எங்கே பார்த்தாலும் நெகிழி தான். அப்புறம் கோட்ரு பாட்டில் போத்தல் பூரா பீங்கான் பாத்தல் நிறைய கிடக்கு. குப்பைமேடு 2009 எங்கள் ஊரில் சீமான் பனைமரங்கள் 25,000 போராளிகள், அதாவது போராளிகள் கொல்லப்பட நினைவும் பொதுமக்கள் கொல்லப்பட நினைவும் பனை மரங்கள் தொடங்கி வச்சுருப்பாங்க. மரங்கள் 480 மரம் நட்டாங்க. எங்கள் ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட அப்போமே கிராம சபையோட கேட்டேன், எல்லாருக்கும் நல்லி போட்டு தர்றீங்க, சர்ச்சையில் நல்லி போட்டு தர்றீங்க, பாடசாலைக்கு நல்லி போட்டு தர்றீங்க, இந்த மரங்களுக்கு ஒரே ஒரு நல்லி மட்டும் போட்டு கொடுங்கன்னு கிராம சபை கூட்டத்தில் கேட்குறப்போ என்ன சொன்னார்னா, திராவிட கட்சியில் பஞ்சாயத்து தலைவர் அவர் சீமான் நட்ட மரம் சீமான்கிட்ட போய் கேளு அப்படின்னாரு. அவர் நட்டதோ எங்கள் ஊர் அரசு குளம் வேளாண்குடி குளத்தில் நட்டியிருக்காரு. அவர் வீட்டில் நடலை, எங்கள் வீட்டில் நடலை. அரசு குளத்தில் நட்டதுனால தண்ணி கட்டுக்கு தண்ணி தரமாட்டேன்ட்டார். நான் உடனே அண்ணனுக்கு சீமானுக்கு தொடர்பு கொண்டு பேசினேன், ஃபோனில் பேசினேன். அன்றைக்கி எஸ்டிடி போத்தில் 1 ரூபா காசை போட்டால் பேச முடியும். உடனே 2 வார்த்தை பேசினார் அண்ணன். அண்ணன் இப்படி நான் சொன்னேன். உடனே தம்பி நான் பொருடா நான் வந்துக்கிட்டேன்டான்னு சொல்லிட்டு 2 வாரத்தில் வச்சுட்டார். ஏன்னா எனக்குள்ளே ஒரு எண்ணங்கள் வெறி ஏறிக்கிட்டே இருக்குது. என்னைக்கிடா தமிழ் தேசிய மலரும், அண்ணன் ஆட்சி படத்தில் அமர்வார், அரியணையில் வருவாருங்கிற எனக்கு நம்பிக்கை இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் எங்கள் தாய் தாப்பம் பார்த்துக்கிட்டேன்னா ரொம்ப முதல்ல வீட்டை சரி பார்க்கணும் இல்லையா. வீட்டில் புரிஞ்சுக்கிட மாட்டேங்க. எங்கள் அப்பா கம்யூனிஸ்ட் முன்னால் இருந்த கம்யூனிஸ்ட் வேறு, இப்போ இருக்கிற கம்யூனிஸ்ட் வேறு. முன்னால் எந்த ஒரு சின்ன சின்ன விவசாயி பாதிப்படைந்தாலும் போராட்டம் பண்ணுவாங்க, கனிம வளம் எந்த போராட்டம் பண்ணுவாங்க. ஆனால் கனிம கல்குவரியில் அவங்க இப்போ காசு வாங்குறத கண்கூட பார்க்குறேன் அவங்க கூண்டுகளுக்கு. ஆனால் எங்கள் ஊரில் அந்த பனை மரத்தை பாதுகாப்பு 10,000 பனை மரம் நட்டோம் 2009. இன்றைக்கி பாருங்கள் 2,000 பனை நல்லா வளர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட 10 அடி 12 அடி எங்கள் ஊரில் இருக்குது. அரசு குளத்தில் வேளாங்குடி குளத்தில் இருக்குது. இந்த ஆண்டு நானும் என் மகளும் 10,000 பனை மரம் நட்டோம். இது எவ்வளோ நட்டோம் பாப்பா? 10,000 இந்த பிள்ளையும் நானும் நட்டோம். அண்ணா இளைஞர்களை கூப்பிட்டா வரமாட்டாங்க. சரக்கு காசு கொடுப்பீங்களா, 500 ரூபா கொடுப்பீங்களா, கோட்டு கொடுப்பீங்களா? எந்த அளவுக்கு இந்த திராவிட மாடல் அரசு மக்களை அடிமையாக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். ஏன்னா இந்த விவசாயம் பார்த்துக்கிட்டு 17 நாளாக 10,000 பனைமரம் நட்டியிருக்கிறோம். 10,000 பனை நட்டியிருக்கோம். கைத்தாறு பக்கத்தில் ஒரு குளத்தில், தெற்கு சுப்பிரமணியம் குளத்தில், தெற்கு குளத்தில் 1200 பனை நட்டியிருக்கிறோம். இப்போ விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என் மகன் 2 படிக்கிறா. நான் இந்த பொண்ணுக்கு நம்மளுடைய தம்பிமார்கள் ஈழத்தில் இறந்தாங்கள்ல போராளிகள், பெண் போராளி, அந்த போராளி நினைவத்தை என் மகளுக்கு புகழினின்னு பேர் வச்சுருக்கேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் தமிழ் தேசிய கருத்தியலோடு
இந்த தம்பிக்கு அப்பா வச்சுருக்கிறாரு. என்ன புகழினின்னு பேர் வச்சுருக்குறோம். ஒவ்வொருத்தரும் தமிழ் பேர் சொல்லுங்க. தயவு செய்து இந்த ஆரிய சமஸ்கிருத பேரெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. தெரியாமல் வச்சுருப்பீங்க. என்ன தம்பி அவங்க ஆமாம் வந்திருக்காங்க உள்ள. ஆமாம் இது என் மகள். ஆமாம் என்ன அவர் ஒரு விவசாயி தான், விவசாய மகன் தான். அவருக்கு ஒரு பையன், எனக்கு ஒரு பொண்ணு. என் மனைவி பேர் காவேரி, இந்த பொண்ணுக்கு கலை புகழினி. என் பேர் கனகராஜ். கனகராஜுங்கிற தமிழ் பேரே கிடையாது, நிறைய பேர் கனகராஜ்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி பாருங்கள் கனிம வளம் எங்கள் ஊரில் தொடர்ந்து ஐயோ அந்த கொடுமைகள், ஐயோ எவ்வளோ கொடுமைகள், அதெல்லாம் சகிக்க முடியாது. எங்கள் ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கேட்டால் எங்களுக்கே தெரியாதுங்காரு. கையெழுத்து நான் போடலை, எனக்கே தெரியாமல் கல்லுகோரி வந்திருக்கு அப்படின்னு எங்களை தட்டி கழிக்காரு. கிராம சபை கூடத்தில் பேச விட மாட்டாரு. பேசினாலும் உனக்கு இங்கே என்னெல்லாம் வேலைங்காரு, கல்லுக்கோரிக்கு உனக்கு என்னெல்லாம் சம்மந்தங்காரு. இந்த குடியரசு தின விழாவை கூட கிராம சபை கூடத்துக்கு போகணும்னு எனக்கு மண் தோணுச்சு. 15 வருஷமாக ஒரே இதில் இருக்கிறாரு, பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறாரு. ஆனால் 15 வருஷமாக எங்கள் ஊரில் நான் இருக்கிற வார்டில் தெருவிளக்கே கிடையாது. சுத்தமாக தெருவிளக்கில்லை சார், தெருவிளக்கே கிடையாது. நீங்கள் நாள் வந்து பாருங்கள். நாங்கள் பிடிஓட்ட சொல்லி பார்த்தாச்சு. பிடிஓ வந்து ஒரு ஆய்வு பண்ண வந்தாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ எங்கே போய் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எங்கே சுற்றினாலும் இங்கே தான் வர ராஜாங்கிற மாதிரி பேசுகிறாரு. ரொம்ப ஒரு அதிபுத்திசாலித்தனமாக பேசுகிறாரு. என்ன உண்மையிலே அதாவது அண்ணன் சொன்ன மாதிரிக்கு கற்றவர்கள்லாம் அரசியலுக்கு வாங்க, கற்றவர்கள்லாம் வரலைன்னா இந்த மாதிரி கயவர்கள் தான் வருவாங்க. என்ன கிராம சபை கூட்டங்கள்லாம் சும்மா வேஸ்ட். நான் எங்கள் அம்மாவெல்லாம் போகாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி நான் சொன்னேன், கம்யூனிஸ்ட் கட்சியில் எங்கள் அப்பா இருக்கிறாரு. சொன்னால் புரிய மாட்டேங்க. எப்போ கூட்டணி வச்சு அவங்க நீங்கள் சாராயத்தை மூடணும்னு சொல்கிறீங்க, ஆனால் திராவிடம் வந்து சாராயத்தை விற்பேன்னு சொல்லுது. ஆனால் குடிக்க வைக்கிற குடியாரம் கூட நீங்கள் ஏன் சேர்றீங்கன்னு கேட்டால் அது மேலிடம் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறாரு எங்கள் அப்பா. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், எங்கள் அப்பாவுக்கு வயசாகி போச்சு. எப்போ இவ்வளோ ஆச்சு, இப்போ நாடு நாசமாக போச்சு. எல்லோரும் பிள்ளைங்கள்லாம் ஒரு சொல்ல கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு ஒற்றுமை கிடையாது. ஒன்றுக்குள்ள எங்கேயும் சண்டை சச்சரவு, இப்படிலாம் கூச்சல் குழப்பமாக இருக்குது. ஒரு நல்லது ஒரு தலைமையை ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வாங்கப்பா. அதெல்லாம் கம்யூனிஸ்ட்லாம் தூர போடுங்க. அதுவும் சொல்லிட்டேன். அந்த கம்யூனிஸ்டில் ஒரு அம்மா இருந்தாங்க, மதுரையில் லீலாவதி அம்மா. அவங்களுக்கு கூட இந்த திமுக ஆட்சி தான் படுகொலை செஞ்சாங்க ஏதோ ஒரு போராட்டத்துக்கு. அந்த அம்மா நல்லா அதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் அந்த அம்மா அதெல்லாம் அவங்களுக்கு அவ்வளோதான் வாய்ப்பு. அந்த அம்மா இறந்து போச்சு. படுகொலை செஞ்சது இந்த திமுக காரங்க. அதையும் சொல்லிட்டேன். லீலாவதி அம்மா வெட்டி கொண்டது அந்த அம்மா தான், அந்த திமுக தான். சரி ஏன்ப்பா நீங்களாம் திருந்த மாட்டேங்கிங்க? எத்தனை விவசாயிகள் செத்துக்கிட்டு இருக்காங்க. நீர் ஒரு விவசாயி தானே. உங்களுக்கு சுகரோ பிரஷர்லாம் அதிகமாகிக்கிட்டு போகுது. ஒரு இயற்கை வழியில் ஒரு மருந்து மாத்திரைகள் கண்டுபிடிச்சா நமக்கு உடல் ஆரோக்கியம். எதுக்கு மாதம் 2000 3000 அங்கே மருத்துவமனை செலவழிக்கணும்? அதுன்னு இல்லை, எல்லா பிரச்சனையும் எங்கள் அப்பா குடும்பத்தில் சந்திச்சுட்டு தான் இருக்கும். எங்களை மாதிரி தானே பல குடும்பங்களும், 10,000 குடும்பங்களும், பல கோடி குடும்பங்களும் அப்படி இருக்குது. என்ன மண் சார்ந்து வாழக்கூடிய நேசிக்கக்கூடிய ஒரு தலைமை நாம் தமிழர் கட்சிக்கு தான் இருக்குது. இன்றைக்கி நிறைய இளைஞர்கள்லாம் பாருங்கள், எனக்கு முன்னாடியே உறுப்பினர் கார்டு சொன்னாங்க, உறுப்பினர் கார்டு வாங்கி தரேன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடியே பூரா நெட்டில் ஆன்லைனில் போட்டு நான் எடுத்துட்டேன் பாருங்கண்ணே அப்படிங்காங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி அப்படி. என்ன ஆமாம், இளைஞர்கள்லாம் முதல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 11 பேர் எங்கள் ஊரில் ஓட்டு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 91 பேர் ஓட்டு போட்டிருந்தாங்க. 91 88 பேர் ஓட்டு போட்டிருந்தாங்க. இப்போ 150 பேர்கிட்ட ஓட்டு போட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள் வாக்கு எண்ணிக்கை அதிகரிக்கும். என்ன ஓட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் ஊரில் 1000 ஓட்டுக்கிட்டு இருக்கும். 1000 பெண்கள் எனக்கு சங்கடமாக இருக்குது. எங்கள் அம்மா மாதிரி உள்ள பெண்களை காசை கொடுத்து ஈஸியாக ஏமாற்றிடுறாங்க. பெண்கள் வாக்கை தான் முதல்ல நம்ம கைப்பற்றணும். அவங்களுக்கு சீமானை யாரும் கேட்டால் தெரிய மாட்டேங்குது. இந்த படத்தை காட்டினப்ப அவர் வீட்டில் குடும்பத்தில் யாராவது படித்தவங்க, ஏமா இது படத்தில் நடிக்கிறார்ல, அவர் படத்தில் நடிக்கிறது எப்படி அரசியலுக்கு வராது? ஆமாம், எம்ஜிஆரும் படத்தில் நடித்தார், ஜெயலலிதாமையாரும் படத்தில் நடித்தாங்க. நடிகர்களாக அது நடிப்புக்காக வந்தவங்க. இது நம்ம நாட்டில் நம்மளை ஆரோக்கியக்காக வருவாங்க. சரிங்களா? இவர் வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னால் சின்ன விவசாயி சொன்னோம் சரின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் அவன் சொந்தக்காரங்க ஒரு அதிகாரியாவோ ஒரு கவுன்சிலராவோ அதாவது அதிகார வர்க்க மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க சொல்லி அந்த இடத்துல எடுபடுது. கடைசி நேரத்தில் இரவு நேரம் பேசி பிறகு காசை கொடுத்தாங்க. எனக்கு ரெட்டலை காயில் என் பங்குக்கு ரெட்டலையிலேருந்து 500 ரூபா கொடுத்தாங்க. கொண்டு கொடுத்த நபர்லாம் சொல்கிறேன். அவங்களாம் எனக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? காசு கொடுக்குறவனை காட்டி கொடுத்தா நீங்கள் என்ன நடவடிக்கை தேர்தல் நேரத்தில்? நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தேர்தல் அறிவிக்க முன்னாடி 2 மாதமாக டாஸ்மாக மதுக்கடையை மூடுங்க. அதுக்கப்புறம் காசு கொடுக்குறவனை எத்தனை பேரை பிடிச்சி அரசு பண்ணிக்க? நீங்கள் உண்மையான தேர்தல் நடத்துகிறாங்களா? தேர்தலுங்கிறது கடைசியில் சாப்பாட்டை பிரியாணி கொடுக்குறாங்க, அப்புறம் மதுவை கொடுக்குறாங்க. மொத்தத்தில் தேர்தல் ஆணையம் சரியில்லை. நல்ல நபர்களை தேர்தல் அதிகாரியாக நியமிக்கணும்.
அவங்களே கோடி கோடியாக லஞ்சம் வாங்கிட்டு கஷ்டப்படுறது இவங்க ஓட்டு காசு கொடுத்துட்டு கஷ்டப்படுறது நாங்கள் தான். எங்கள் மக்களை என் தாத்தன் பாட்டி எல்லாத்தையும் ஏமாற்றி பிறகு ஓட்டை வாங்கி போட்டு எதுவுமே செய்யலை. என்ன செஞ்சுருக்காங்க இங்கே? எங்கள் ஊருக்கு என்ன நடந்திருக்கு? இந்த பாருங்கள், இந்த மழை அதிகமான மழை பொழிவு வந்துச்சு. எங்கள் ஊர்லலாம் 45 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. 40 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. எங்கள் ஊர் குளம் வந்து வேளாங்குடி குளம் 18 சென்டிமீட்டர் பெஞ்சாலே எங்கள் ஊர் குளம் நிரம்பி. ஆனால் 45 சென்டிமீட்டர் பேஞ்சிருக்கு. வரலாறு காணாத மழை பேஞ்சிருக்கு. ஆனால் நான் இப்போ அதாவது 3 குளம் தண்ணீர் 2 குளம் தண்ணீர் நிறைய வெளியே போயிருக்கு. இந்த குளங்கள்லாம் எங்கள் குளம் தப்பிச்சிருச்சு. ஆனால் தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் ஏராளமான குளங்கள்லாம் உடஞ்சிருக்கு. அந்த உடஞ்ச குளத்தை சீரமைக்க கூட முடியலை இந்த திராவிட ஆட்சிகளால். எல்லாமே சரியில்லை. இப்போ 1000 கோடிக்கு மேலே செலவு செஞ்சுருக்காங்க சேலம் மாற்றம். அதெல்லாம் எதுக்கு? இப்படி காசுகளை கரியாக்கி நாட்டில் 9 லட்சம் கோடி ஏற்றி வச்சுருக்காங்க. இந்த கடத்தை யார் அடைப்பா? நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். தமிழ்நாட்டுக்கு முதல்ல கடத்தை அடைச்சிட்டு அப்புறம் பேசுங்க. தேர்தல் நேரத்திலலாம் பணம் கொடுக்காதீங்க. தயவுசெய்து திராவிட ஆட்சிகளை ஒரு முடிவு கொண்டு வாங்க. இந்த இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப பொய் சொல்லி தான் வாக்கில் வாங்குறாங்க. சிந்திக்க வேண்டியது மக்கள் இளைஞர் முதல்ல சிந்தித்து உங்கள் தாய் தாப்பாடு சொல்லுங்கள். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அத்தை, நான், என் மனைவி, என் தம்பி, மச்சினை எல்லாமே 7 ஓட்டு போட்டோம். எங்கள் அப்பா அம்மா இன்னொரு 2 தம்பி அவங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் கூட்டணியோட 4 ஓட்டு அங்கே போயிடுச்சு. இந்த தடவை கட்டாயம் எல்லாரும் வீட்டில் ஓட்டு போட வைப்போம். நாங்கள் வாக்கு செய்து அறிவிப்போம். நாம் தமிழர் அதிகரிப்போம். வாக்கு செய்து நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக நாம் தமிழர் கண்டிப்பாக உறுதியாக வெல்வோம். உலகம் வியக்க மாற்றங்கள் வரும். நன்றி.